வெல்கம் டு மங்கைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாஸ்டர் செஃப் பால்கனி வின்னிங் ரெசிபி டாக்டர் நித்யா அவர்கள் செய்த சோளம் கீஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை கப் மக்காச்சோளத்தை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் லேசாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வறுத்தா பொரிஞ்சிரும். அடுத்தது ஒரு கடி சாஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இப்போ இதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 கப் நல்லா புளிச்ச தயிரை இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கடி சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கரைச்சி வச்ச கடலை மாவை இதில் ஊற்றிட்டு இது கூடவே 2 கப் தண்ணி சேர்த்து அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். சோளம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு ஜல்லடை வச்சு ஒரு பவுலில் நம்ம சலித்து இந்த அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இது எவ்வளோ இருக்குது நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் அரை கப் இருந்துச்சு. இப்போ அரை கப் சோள மாவும் அரை கப் நான் மைதா மாவும் இப்போ சேர்க்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த தட்டு நல்லாயிருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, நான் பட்டை சேர்த்து சர்க்கரையோட பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர்டாக இருந்துச்சு. இப்போ இதிலையே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கையால் கலந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நெய் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கும். இது சேர்ந்து வரத்துக்காக 2-3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். பால் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். என்கிட்ட டர்ட் மோல்டு இல்லாததுனால இந்த மாதிரி அகலமான ஒரு கப்பில் கொஞ்சமாக நெய்யால் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே மைதா மாவை கொஞ்சம் சுற்றிரும் டஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ மாவு 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. நான் இதை 3 உருண்டைகளாக இப்போ பிரிச்சுக்க போகிறேன். இப்போ எடுத்த மாவை இந்த கப்பில் வச்சு இந்த கையால் நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே வந்தோம்னா நம்ம கப்பு ஷேப்புக்கு இது அழகாக உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த டர்ட்டை நார்மல் கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். நம்ம எப்போதும் போல் கடாயை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹீட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மாவை உள்ளார வச்சுட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அவங்க கேரமலைஸ்ட் ஆனியன் பண்ணியிருந்தாங்க. நான் இன்றைக்கி ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். ஒரு பாதி வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நெய்யிலே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பாதி கேப்சிகமை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சோள மாவு சேர்த்து நம்ம தட்டு பண்ணதுனால நான் ஸ்வீட் கார்னு ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறேன். அது இன்னும் கூட கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். இதிலையே அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். பாப்கார்ன் பவுடரை பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக ஒரு பேக்கெட் பாப்கார்ன் சேர்த்துட்டு ஒரு பேனில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நமக்கு ஒரு 5 நிமிஷத்தில் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் பாப்கார்ன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாப்கார்ன்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உப்பு இருக்கிற தொட்டு நான் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் கொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம டர்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஆற வச்சிடலாம்.
5 நிமிஷம் கழித்து இந்த டர்ட் வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த கப்பை கவுத்தாலே அழகாக வந்து விழுந்துருது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம டர்ட்டை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச கடி சாஸை ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு மேலே இந்த ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ் அவங்க வந்து ப்ளூ சீஸ் போட்டிருந்தாங்க. நான் இன்றைக்கி ஆர்டினரி அமுல் சீஸு தான் கிரேட் பண்ணி இது மேலே தூவிடுறேன். எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பரான சோளம் கீஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சோளம் கீஷ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. உண்மையிலே சொல்லணும்னா ஒரு பைட்டும் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. செம்ம க்ரியேட்டிவிட்டி டாக்டர் நித்யா அவர்களுக்கு நம்ம ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மங்கைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.